லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா நீ நம்புவ. அவளை உனக்கு கூட நல்லாவே தெரியும். ஆக்சுவலி அவ எனக்கு கொஞ்ச நாளா தான் பழக்கம். என்னோட பிரச்சனையை ஷேர் பண்ணிக்க எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்தா. வீட்டில் அம்மாவும் அக்காவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயப்படுத்தும் போது வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்ட அவளை கல்யாணம் பண்ணலான்னு தோணுச்சு. ஐயோ அரவிந்த், நீ என்ன பேசிட்டு இருக்க? என் தலையே சுத்துது. வீட்ல அம்மாவும் அக்காவும் சொன்னாங்கன்னா ராதிகாவுக்கு சப்போர்ட்டா நீ பேசிருக்கணும்ல. அதை விட்டுட்டு இப்படி முடிவெடுத்துட்டேன்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் நியாயமே இல்ல அரவிந்த். ராதிகாவுக்கே நியாயமா நடந்துக்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருந்தா என்னோட நியாயத்தை பத்தி யார் யோசிப்பாங்க ரஜினி? ஒரு தடவை நீ சொன்னதுக்காக ராதிகாவை ஏத்துக்கிட்டதுக்கு எனக்கு கிடைச்சதெல்லாம் போதும். என் லைஃபை நான் டிசைட் பண்ணிட்டேன். எல்லாம் போகட்டும், புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு உங்க எல்லார் முன்னாடியும் கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுத்தப்ப கூட ராதிகா என்ன பண்ணான்னு பார்த்தல்ல. உன் மனசு தொட்டு சொல்லு, அவள மாதிரி ஒருத்தி கூட சந்தோஷமா வாழ முடியுமா ரஜினி? அரவிந்த், அது வந்து என் முடிவு மாறாது ரஜினி. சரி, யார கல்யாணம் பண்ணிக்க போற? அரவிந்த், தயவு செஞ்சு சொல்ல, யார் அது? எஸ்தர். ரஜினி, ஒரு நிமிஷம் நில்லுமா. என்னம்மா? அம்மா அக்கா நல்லா மறக்காம கூப்பிடு. ஆனா எல்லாமே ஒரு வார்த்தையா நின்னு போச்சடி. எப்படியோ போங்கன்னு எங்க எல்லாரையும் இப்படி ஒதுக்கி வச்சிட்டியே. இப்பவும் நான் ஒதுக்கி வச்சதுதான் தப்பு. நீங்க செஞ்சதெல்லாம் சரியில்லை. ரஞ்சிதம், நீ கொஞ்சம் அமைதியாரு. ரஜினி, நீ சொல்றபடி நாங்க எல்லாம் தப்பு தான் பண்ணிட்டோமா. இப்பவும் நாங்க எல்லாரும் உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். ஆனாலும் சில விஷயத்துல அப்படி நடந்துக்க முடியலையம்மா. ரஜினி, இத்தனை வருஷமா நீதான் இந்த வீட்டு பொறுப்பை ஏத்துக்கிட்டு பாத்துட்டு இருந்த. அப்ப நீ ஆரம்பிச்ச சில விஷயங்கள்ல பிரச்சனை வரும்போது அதை நீதான் சரி பண்ணி முடிச்சு வைக்கணும். ஆமாக்கா, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சில பிரச்சனை எங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து சரி பண்ண முடியலக்கா. இப்ப கூட உங்க பிரச்சனையெல்லாம் சரி பண்ணதா நான் வேணும்ல. மத்தபடி என்ன பத்தியோ, என் கோவம் வருத்தம் இதெல்லாம் பத்தியோ உங்க யாருக்கும் எதுவும் கவலை இல்லைல்ல. நான் எப்படி போனாலும் உங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம பண்ணி கொடுத்துட்டு போகணும், அப்படிதானே? சொல்லுங்க, அப்படிதானே? சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ரஜினி, ராதிகா வாழ்க்கைய சரி பண்ணணும். எனக்கு தெரியாது, என்னால முடியாதுன்னு விட்டுட்டு போயிடாத. அவ வாயு வயிறுமா வேற இருக்கா. ஓ, வாயு வயிறுமா மட்டும் இல்லம்மா, பொய்யும் புரட்டுமா இருக்கா. திமிர்லையும் ஈகோலையும் இருக்கா. முதல்ல போய் அதை சரி பண்ண சொல்லுங்க, எல்லாம் சரியாயிடும். சரியா? அவ மாறிட்டு தான்க்கா இருக்கா. அவகிட்ட நாங்க இன்னும் பேசி புரிய வைக்கிறோம். எங்களை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டாலும், ஆனா முழு மனசா அது உன்னால செய்ய முடியாதுன்னு இப்ப வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குடி. அரவிந்த் மாப்பிள்ள கிட்ட நீதான் பேசணும்டி. அவருக்கு நீதான் புரிய வைக்கணும் ரஜினி.
இங்க பாரு ரஜினி, நீ அமைச்சு கொடுத்த வாழ்க்கை, நீ விட்டு கொடுத்த வாழ்க்கை தான் இவளோட வாழ்க்கை. அத நீயே கெடுத்துறாத. நீ சொன்ன அரவிந்த் கண்டிப்பா கேட்பாரு. ரஜினி, இந்த குடும்பத்துக்காக இது வரைக்கும் நீ எவ்வளவோ செஞ்சிட்டமா, நிறைய தியாகம் கூட பண்ணிட்ட. கடைசியா ராதிகா விஷயத்த கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருமா. ஓ, செஞ்சு கொடுத்துட்டு போயிடணும். நான் எப்படி போனாலும் பரவாயில்ல. உங்களுக்கெல்லாம் ஒண்ணு தேவைன்னா நான் நல்லவளா உங்க எல்லார் கண்ணுக்கும் தெரியறேன், இல்லன்னா கெட்டவளாயிடுவேன் இல்ல? ஏண்டி இப்படிலாம் குத்தி காட்டி பேசுற? எங்களுக்கு ஒண்ணு விட்ட நாதி இல்லைன்னு இத்தனை வருஷமா இருந்துட்டோம். நீ கை விட்டுட்டதும் கஷ்டத்துல ஏதாவது 2 வார்த்தை முன்ன பின்ன பேசிருப்போம். அதுக்காக மன்னிப்பு வேணாலும் கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சுடுறி. இங்க பாருங்க, உங்ககிட்ட இருந்து நன்றி மன்னிப்பெல்லாம் எதிர்பார்த்து ஏமாந்து போற பழைய ரஜினி நான் இல்ல. அப்புறம் நான் போய் பேசிலாம் எதுவும் ஆக போறதில்ல. அது அவங்க வாழ்க்கை, அவங்க தான் அதை பாத்துக்கணும். ரஜினி, ஏமா இப்படி அடம் பிடிக்கிற? நீ இப்படி பண்றவே இல்லையே. எங்கேயோ கிடந்த என்ன வீட்ல கொண்டு வந்து வச்சு நீ பாத்துக்கிட்டு வாமா. அதுக்கு திருப்பி நீங்க செஞ்சதையும் நான் மறக்கலையே பத்மமா. எல்லாருமே ரொம்ப வசதியா அவங்க செஞ்சதெல்லாம் மறந்துடுவீங்க. இவ்ளோ நேரம் நீங்க இவ்ளோ மாத்தி மாத்தி பேசுறீங்களே, ஆனா சம்பந்தப்பட்டவ ஒரு வார்த்தையாவது பேசிருப்பாளா? ராதிகா, பேசி தொலையண்டி. மத்த நேரம் எல்லாம் வாய் கிழிய பேசுறல. இப்ப வந்து ரஜினி கிட்ட மன்னிப்பு கேளு. மாப்பிள்ளையோட ஒழுங்கா வாழறேன்னு வந்து சொல்லுடி. எழுந்து வாடி. பாத்தீங்கல்ல, இவளை நம்பி போய் அரவிந்த் கிட்ட என்ன பேச சொல்றீங்களா? நான் இப்பவும் சொல்றேன், அது அவங்க வாழ்க்கை. இவ வேணும்னு அவன் யோசிக்கணும், அவன் வேணும்னு இவ யோசிக்கணும். நடுவுல வேற யாரும் புகுந்து சேத்தெல்லாம் வச்சு சரி பண்ண முடியாது. என்னால அத பண்ண முடியாது. இவ ஒரு வார்த்தை பேசாம இருக்காளே, நீங்க சொல்றீங்கன்னு நான் போய் அரவிந்த் கிட்ட பேசி அவன் இவளை ஏத்துக்கிட்டாலும் ரஜினி போட்ட பிச்சையில நான் வாழ மாட்டேன். மத்தவங்க தானே சொன்னாங்க, நான் சொல்லலையேன்னு. உன் பொண்ணு என் கூட சண்டைக்கு வருவா. என்ன பழிவாங்க அரவிந்த டார்ச்சர் பண்ணுவா. மா, இவங்க சங்காத்தமே எனக்கு தேவையில்லை. அவ வாழ்க்கைய அவளே பாத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் இவ அரவிந்த் கூட சேர்ந்து வாழ்ந்தா அது அவளா அமைச்சுக்கிற வாழ்க்கையா தான் இருக்கணும். என்னால இருக்க கூடாது, இருக்காது. ரஜினி, ரஜினி, மா பசிக்குதுமா, சாப்பிட ஏதாவது இருந்தா குடுமா. ஏண்டி, உன் வாழ்க்கையே உனக்கு பாத்துக்க தெரியும், இத மட்டும் பாத்துக்க தெரியாதா? நீயே போய் எடுத்து சாப்பிடு, இல்லனா நீயே எதையாவது செஞ்சு சாப்பிட்டுக்கோ போ. அவ்வளவுதானே? சரி, நானே பாத்துக்கிறேன். அப்புறம் எங்கேயாச்சும் வலிக்கு விழுந்தானா யாரும் என் பக்கத்துல வரக்கூடாது சொல்லிட்டு அதையும் நானே பாத்துக்கிறேன். ஏய் நில்லுடி, உன் பாவம் எங்களுக்கு எதுக்கு? வா, நானே எடுத்து வச்சு தொலைறேன். வா, உள்ள வரலாமா? சம்பந்தியம்மா, அத்தை வாங்கம்மா. வாங்க, உள்ள வாங்க. வாங்க 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 சம்பந்தி. அத்தை, நானே உங்களை பார்க்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் அத்தை. அரவிந்த் என்னென்னமோ சொல்லி என்ன மிரட்டிட்டு இருக்காரு அத்தை. ஏதோ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாரு. அதுவும் நீங்க தான் பொண்ணு பார்த்து ஏற்பாடு பண்றீங்கன்னு சொன்னாரு. ஆனா எனக்கு தெரியும் அத்தை, யாரு என்ன சொன்னாலும் நீங்க அந்த மாதிரி செய்ய மாட்டீங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நீங்களே என்ன தேடி வந்துட்டீங்க. பாத்தீங்களா, அத்தைக்கு என் மேல இருக்க பாசம் எப்பவுமே மாறாது. மா, வாங்கம்மா. அத்தை, அவரு வந்துட்டாரு அத்தை, நீங்களே கேளுங்க.
எனக்காக பேச நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. கேக்குறம்மா, நியாயத்தை கேட்க தானே வந்திருக்க. நாங்களும் மாப்பிள்ளை கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் சம்பந்தியம்மா. முடிவை மாத்திக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. ஓ அப்படியா சம்பந்தி? உங்க பொண்ணு கிட்ட நீங்க என்ன பேசுனீங்க? அவ முடிவை மாத்திக்க சொன்னீங்களா? அவ என்ன சொன்னா? அத்தை, பெரியவங்க பேசும்போது நடுவுல பேசக்கூடாதுமா. நீங்க சொல்லுங்க சம்பந்தியம்மா, உங்க பொண்ணு கிட்ட நீங்க பேசுனீங்களா? அவ நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு நல்ல முடிவா எடுத்துட்டாளா? ஐயோ சம்பந்தி, நாங்க ராதிகா கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அவளும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு தான் இருக்கா. ஆனா மாப்பிள்ள தான் அவசரப்பட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாரு. ஓஹோ, அவசரப்படுறான்ல. அப்போ உங்கள மாதிரி பொறுமையா நிதானமா ஒரு 5 பிள்ளைங்களை பெத்துக்கிட்டு அப்புறம் இன்னொரு பொண்ணோட போனா பரவாயில்லையா சம்பந்தி? சம்பந்தி அம்மா இன்னி வரைக்கும் உங்க மேலயும் உங்க பிள்ளைங்க மேலயும் எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு நானே பல சூழ்நிலையில என் கண் கூட பாத்திருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு பொண்டாட்டியை விட்டுட்டு போன நீங்கெல்லாம் இவள மாதிரி ஒருத்திய விட்டுட்டு என் பையன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறத தப்புன்னு பேசலாமா? இல்லம்மா, இப்படி ஒரு குடும்பத்தை விட்டுட்டு இவர் என் கூட வந்தது தப்புதாம்மா. அதுக்காக இதே தப்பு உங்க பையனும் செய்யலான்னு சொல்றது சரியாம்மா? வாங்கம்மா, உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டு இந்த வீட்டு சபையில நின்னு நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இருந்தாலும் இந்த கேள்வி யார் யார் மனசுல இருக்கோ எனக்கு தெரியாது. அதுக்காக தான் இப்ப நான் சொல்றேன். முதல்ல ராதிகாவோட அப்பா மாதிரி என் பையன் பொண்டாட்டியை ஏமாத்திட்டு எங்கேயும் ஓடிடல. இவள ராணி மாதிரி தாங்கினா. ஆனா இவ அவன்கிட்ட பொய் சொல்றதும் ஏமாத்துறதையும் தவிர வேற எதையும் செஞ்சதில்ல. இவள கல்யாணம் பண்ணதுல இருந்தே என் புள்ள முகத்துல சந்தோஷமே இல்லாம போச்சு. புருஷன் கூட சந்தோஷமா வாழ்றத விட பொறக்க போற தம் புள்ள மேல பொய் சத்தியம் பண்ணியாவது அக்கா வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறவளுக்காக என் பிள்ளை ஏன் கஷ்டப்படணும்னு கேக்குறேன். இத பாருங்க, அவனுக்கு நாங்க தான் பொண்ணை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். இவ இங்கே இருந்து தான் அக்கா வாழ்க்கையை நிம்மதியா கெடுக்கட்டும். சம்பந்தியம்மா, அவ குழந்தை மேல பொய் சத்தியம் பண்ணது தப்புதாம்மா. நாங்களே அதுக்காக அவளை திட்டிட்டு தான் இருக்கோம். இவ செஞ்ச தப்புக்கு வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எதுக்குமா தண்டனை கொடுக்கறீங்க? என்னம்மா சங்கரி, உன் புருஷன் கூட சண்டை போட்டு பிள்ளைங்க கூட பேசக்கூடாதுன்னு சொன்னவதானே நீ? இன்னைக்கு நீ புருஷன் கூட சேர்ந்துட்டேன்னு தங்கச்சி வாழ்க்கைக்கு நியாயம் கேட்க வந்துட்டியா? அத்தை, நீங்க பேசுறதுல நியாயம்தான். எங்க எல்லார் மேலயும் தப்பு இருக்குதுன்னே வச்சுக்கலாம். தப்பு பண்ணவங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. பாப்பா நல்லவனே, உன் மாமனாரு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நீ நல்லவனா மாறிட்ட. அவர் பொண்ணை கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு போயிட்டாரு. என் பையன் இங்க வந்து எத்தனை நாள் ஆகுது? உன் அக்கா என்ன பண்ணா சொல்லுப்பா. அத்தை, நீ பேசாத. உனக்கு பல சந்தர்ப்பம் கொடுத்தாச்சு. ஆனா நீ என் புள்ளைய ஒரு துரும்ப அளவு கூட மதிக்கிறது இல்ல. புருஷன் புள்ள பெத்தவங்க கூட பிறந்தவங்க இப்படி யாரு மேலயுமே பாசமே இல்லாத ஒரு ஜென்மத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கூட என் புள்ள எதுக்காக வாழணும்னு கேக்குறேன். இனிமேலாவது அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கட்டும். இங்க இருக்கிற யாராவது என் பையன் 2வது கல்யாணம் பண்ண கூடாதுன்னு மனசாட்சியோட யோசிச்சு ஒரு காரணம் சொல்லுங்க. இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுறேன். இங்க இருக்கிற எல்லாரையும் விட உண்மையாவும் நியாயமாவும் நடக்கிறவ நீ மட்டும்தான். உன் தங்கச்சிக்கு அக்காவா யோசிக்காம சரியா யோசிச்சு என் பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்றது சரியா தப்பான்னு நீயே சொல்லு. நான் 5 நிமிஷம் வெயிட் பண்றேன். சரி, நீங்க
யாரும் எதுவும் சொல்ல போறதில்ல. இது என்னன்னு தெரியுதா? என் பையனோட கல்யாண பத்திரிக்கை. இத உங்களுக்கு கொடுத்து எல்லாரும் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்றதுல எனக்கு இஷ்டம் இல்ல. ஆனா அவனுக்கு வேற கல்யாணம் நடக்க போறது உறுதின்னு உங்களுக்கெல்லாம் தெரியறதுக்காக தான் இதை நான் கொண்டு வந்தேன். இது வரைக்கும் உங்க பொண்ணு எப்படி இருந்தாலும் என் பையன் அவளுக்கு ஒரு நல்ல புருஷனாவும் இந்த வீட்டுக்கு நல்ல மருமகனாவும் தான் இருந்திருக்கான். இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடக்க விடுறதுதான் அவனுக்கு நீங்க கொடுக்கிற அன்பும் மரியாதையும். ரஜினி, அம்மா அம்மா என் தங்கச்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்கன்னு கேட்டுறாத ரஜினி. அம்மா, நான் உங்ககிட்ட வேற என்ன கேட்க முடியும்? ராதிகா மேல உங்களுக்கு கோவம் இருக்கலாம், ஆனா இவ்ளோ பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கூப்பிட்டு பேசிருக்கலாமே. உன்கிட்ட பேசியிருந்தா இப்படி ஒரு முடிவெடுக்க நீ விட்டுருப்பியா? என் மனசுல இருக்கிறதெல்லாம் என்ன ரஜினி? எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கிற மாதிரி சராசரியான ஒரு ஆசை தானே. என் புள்ள சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? ராதிகாவுக்கு அரவிந்த் தான் அவ்வளவு பிடிக்குமா? அவனை கண்டிப்பா சந்தோஷமா பாத்துப்பா. எப்போ? உன்னையும் பார்த்திபனையும் நிரந்தரமா பிரிச்சதுக்கு அப்புறமா? அம்மா, நடந்த எல்லாமே எனக்கு தெரியும் ரஜினி. திருந்தி புருஷனோட வாழணும்னு நினைக்கிறவ அதுக்கு நேரங்காலெல்லாம் பாத்துட்டு இருக்க மாட்டா. ராதிகா அரவிந்த் கூட வாழ்றதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லம்மா. அம்மா ப்ளீஸ்மா, நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அவ மனசு முழுக்க அரவிந்தா இருக்கான். அவனை அவளால விட்டு கொடுக்க முடியாதுமா. ஏமா, அவனுக்கு வேற கல்யாணம்னு ஒரு பேச்சு வந்ததுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் கூட பயமும் இல்லாம விட்டு கொடுக்காம இந்த வீட்டுல உட்கார்ந்துகிட்டு அவன் மேல தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ என் புள்ள மேல அன்பு வச்சிருக்காளா? அரவிந்த் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டா ராதிகா ரொம்ப கஷ்டப்படுவாமா. அத பத்தி அவளுக்கே அக்கறை இல்ல. தனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு 2 கண்ணும் போகணும்னு நினைக்கிறா அவ. அம்மா, அவகிட்ட நான் பேசுறேம்மா. நான் பேசி புரிய வைக்கிறேன். நிச்சயமா நான் பேசுறேம்மா. அம்மா ப்ளீஸ்மா, ப்ளீஸ் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. ப்ளீஸ்மா, ப்ளீஸ். கண்டிப்பா நான் பேசுறேன். நான் சொல்றேன். நான் பேசி பாக்குறேம்மா. அம்மா ப்ளீஸ்மா, இந்த தப்பான முடிவு எடுத்துறாதீங்க. ரஜினி, நான் கண்டிப்பா புரிய வைக்கிறேம்மா. ரஜினி. அம்மா, அம்மா. என்னம்மா உட்கார்ந்துட்டே தூங்கி கனவு கண்டுட்டு இருக்கியா? அது அது அம்மா, ராதிகாவை கைவிட்டுறாதீங்கம்மா. அவதாம்மா அரவிந்த் கைய உதறிட்டு போயிட்டா. இதுக்கு மேல இன்னும் அவளுக்கு எத்தனை வாய்ப்பு கொடுக்கறது சொல்லு? அரவிந்த் அவளுக்கு என்ன குறை வச்சான்? இல்ல நாங்க தான் அவளை ஏதாவது கஷ்டப்படுத்தணுமா? என் மருமகன் அவளை எவ்வளவு ஆசாசையா பாத்துக்கிட்டேன். அதனால்தாம்மா இத்தனை பேர் இருந்தோம் நீங்க என்ன விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு ராதிகா சொன்னா. என் மேல பாசம் இருந்து என்னமா பண்றது? அவ்வளோ ஏன் நான் அரவிந்த் அவ வயித்துல வளர்ற குழந்தை எதுவுமே அவளுக்கு முக்கியம் இல்ல. உன் சந்தோஷத்தை கெடுத்தாதான் அவ அரவிந்த் கூட சந்தோஷமா இருப்பா. உன்னையும் பார்த்திபனையும் பிரிக்க நினைச்சவள நீ மன்னிக்கலாம், அது உன் பெருந்தன்மை. அதுக்காக வயித்துல இருக்கிற குழந்தை மேல போய் சத்தியம் பண்ணவள என்னால மன்னிக்க முடியாதுமா. அது எங்க வீட்டு வாரிசுன்னு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு உனக்கே தெரியும். இப்படி பண்ணிட்டாளேன்னு எனக்கு அவ மேல மனசே விட்டு போச்சுமா. அம்மா, இல்ல ரஜினி, இதுக்கு மேல நாம இத பத்தி எதுவுமே பேச வேணாம். இது அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு.
அரவிந்துக்கும் எஸ்தருக்கும் கல்யாணம் நடக்கதான் போகுது. அவங்க 2 பேர் மேலயும் அன்பும் அக்கறையும் வச்சிருக்கிற ஃப்ரெண்டு நீ. இந்த கல்யாணத்தை நீதான் முன்னாடி நின்னு நடத்தி தரணும். நான் எப்படிம்மா? நீ சொன்ன வார்த்தைக்காக அரவிந்த் ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இப்போ இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு அந்த தப்ப நீயே சரி பண்ணிடு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து என் புள்ள சந்தோஷமா வாழணும். வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். எந்த தடங்களும் இல்லாம இந்த கல்யாணத்தை நீதான் நடத்தி கொடுக்கணும். இத சொல்லிட்டு போறதுக்கு தான் நான் ஒரு ரூம்குள்ள வந்தேன். வரேம்மா. அம்மா, பார்த்திபா, ரஜினி, பாஸ் கிட்ட நான் மறுபடியும் பேசி பார்க்கறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்படி இல்லைன்னா நம்ம எஸ்தர் கிட்ட கூட பேசிக்கலாம். இல்ல பார்த்திபா, யார்கிட்ட போய் பேசணும், என்ன செய்யணும், இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என் மனசு ஒரு நிலையில இல்ல. என்னை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போறியா? இங்க இருந்தா என்னால சரியாக முடியும்னு தோணல. அவ்வளவுதானங்க. வாங்க வாங்க. எங்கங்க போறது?